தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தன்னுடன் சேர்ந்து மது அருந்த வர மறுத்த நண்பனின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து எரித்த நபரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருச்சரன். குருச்சரன், கைது செய்யப்பட்டவர் யார், என்ன நடந்தது? வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மேட்டூரை சேர்ந்த பால்கனி மகன் சோஸ் ரத்னகுமார், இவருடைய நண்பர் தினகரன், இருவரும் சேர்ந்து மது அருந்துவது வழக்கமென கூறப்படுகிறது. சில மாதங்களாக கைவிட்ட சோஸ் ரத்னகுமார் தினகரிடம் நான் மது அருந்துவது கிடையாது, எனவே தன்னை அழைக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சோஸ் ரத்னகுமார் அவரது நண்பன் தினகரன் மது அருந்து வருமாறு அழைத்துள்ளார். அப்போது அவர் மறுத்து தெரிவித்துள்ளார். இதனால் என்னுடன் மது அருந்த வர முடியாத என கோபத்தில் தினகரன் சோஸ் ரத்னகுமாரோடைய பைக்கை அவருடைய தோட்டத்தில் வைத்து ரத்னகுமார் தோட்ட வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது தினகரன் பைக்கை தீ வைத்து எரித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பைக் முற்றிலும் தீப்பட்டு எரிந்து எலும்பு கூடாக காட்சியளித்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ரத்னகுமார் அளித்த புகாரின் பேரில் கடையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தினகரனை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தினது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.